பிதாவாகிய யாவே கடலோடி சித்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிறதான சகோதர சகோதரி யாவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலையிலும் கூட அடியனுடைய அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சகோதர அறிவித்த பிரகாரமாக நாம் பார்க்க வேண்டிய பாடத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கும்பொழுது ராஜா செய்த கல்யாண விருந்து அப்படின்ற ஒரு தலைப்பின் மத்தியில் கூட இந்த நாளிலும் கூட கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம கொஞ்சம் சிறிது நேரம் நம்ம ஆராய்ச்சி செய்ய பார்க்கலாம். இப்போ இந்த வசனத்தை முதலாவது நம்ம படிக்கும்பொழுது ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வசனத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தை ஃபஸ்ட்டு யாருக்கு சொல்லியிருக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த ஊமை யாருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற நம்ம பார்க்குறதுக்கு முன்பதாக ஊமை பொதுவாக யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? சீஷர்களுக்கு ஊமை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்லுங்கள் சார். புரியாதவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. உதாரணத்துக்கு இப்படி ஒரு நம்ம கேள்வி எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த சொன்னால் ஏற்றுக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்களா, ஒரு விஷயத்த சொன்னால் ஏற்றுக்காதவங்கள்ட்ட சொல்லுவாங்களா? ஏற்றுறவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் இந்த பூமியை சொல்லும்பொழுது நம்ம படிச்சிடலாம். இதை மத்தேயு 22:1. இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், ஓகே போதும். இப்போ அவர்களோட ஓமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால் அப்படின்னு கேட்டால், இந்த அவர்களோடன்னு சொன்னால் நம்ம யாரில் சொல்லுவோம்? ஜனங்களோட அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஜனங்களோட தான் சொன்னார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோமா? ஆனால் இந்த சொல்லப்பட்ட சம்பவம் எல்லாமே ஜனத்துக்கு தான் சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டா எல்லாம் புரியுதுங்களா? மெயினாக அந்த ஊமை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? ஏற்றுக்கிறவங்களோட ஏற்றுக்காதவங்கள்ட்ட தான் சொல்லணும். ஏன் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு மறுபடியும் அவர்களோட ஊமைகளாக சொன்னார்னா அப்போ என்ன பண்ணிக்கிறார்? இதுக்கு முன்னாடி நிறைய ஊமைகளை சொல்லிட்டு வந்திருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட மத்தேயு 22:14ஆம் வசனத்தை முடிக்குமே ஒரு ஊமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறாரு. உதாரணத்துக்கு இடத்துல மத்தேயு 21-16 பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டத்தை வேலையாட்கள் அமர்த்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஊமை தெரியும். 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஊமையினுடைய கருத்தெல்லாம் குறித்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, கடவுளை இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, கருணை உள்ளவர்களாக இருக்கிறாரு. ஆனால் அவர் அவங்க யூத ஜனங்களை எப்படிக்கிறாங்க? நான் தயாளனா இருக்கிறேன், நீங்கள் வான்கண்ணனா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் இறங்குறவர் அவர் காணப்படுகிறாரு. இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சமமாக்குறேன்னு என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு நம்ம பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மத்தேயு 21:16-21ஆம் அதிகாரம் 1 நீங்கள் 16 குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மத்தேயு 21:1-16 பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார் நம்ம பார்க்குறோம். அந்த பவனி வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டுக்கிறாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த ஜனங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க? உண்மையை இப்படி பண்ணுறாங்கன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட சொல்கிறாங்க, அது குழந்தைங்களுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அது மாத்திரமில்லாத படிக்கு மத்தேயு 21:17-22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுதுன்னா, கனி இல்லைன்னு அங்கே சபிக்கிறாருன்னு குறித்து நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லாத படிக்கு மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23-27 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் கொடுத்த ஞானம் யாரால் உண்டாயிற்றுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ கேள்வி கேட்கும்பொழுது அங்கே வேதபாரகர் பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. ஆனால் உண்மையிலுமே அவருக்கு தெரியாதா? அப்படின்னா தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அது கடவுளால் உண்டாயிற்றுன்னு சொல்கிறாரு. ஏன்னா யோவான் எப்படி வந்தார்? அவர் நீதி மார்க்கமாய் வந்தார். ஆயக்காரரும் பாவிகள் என்ன பண்ணுறாங்க? அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பின்பாகிலும் மனஸ்தாபப்படலான்னு சொல்கிறாருன்னு இப்போ பார்க்குறோம். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ற நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாருன்னா புறக்கணிக்கப்படுகிறாருன்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அது மாத்திரமில்லாத படிக்கு மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28-32 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குமாரர்கள் ஊமைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ 2 குமாரர்களை குறித்து பார்க்கும்பொழுது வேசிகளும் பாவிகளும் என்ன பண்ணுறாங்க? பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏற்றுக்கொள்ளுகலை அப்படின்னு ஒரு விஷயத்தை வருது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு ஊமைகளாக சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம குறித்து ஏன்னா மறுபடியும் அவர்களோடு பேசினார்னு சொல்கிறாருல்ல, அதுக்கு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, படிக்கு மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33-41 பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு எஜமான ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேறு எடுத்து கோபுரத்தை கட்டி அதை குத்தையாக கொடுத்து புரதேசத்துக்கு போயிருக்கிறாரு நம்ம பார்க்குறோம்.
அந்த புரதேசத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கனிகாலம் சமீபத்த போது கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன்னுடைய வேலையாட்களை அமர்த்துக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வேலையாட்களை என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க, கொலை செய்கிறாங்க, எல்லாமே நடக்குது. இந்த நிகழ்வு நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு மத்திய 21 அதிகாரம் 42 to 46 நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர் ஆகாது என்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வருது நம்ம பார்க்குறோம். இதில் ஏன் இந்த மறுபடியும் மோமிகளோட பேசி சொன்னாருன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யூத மக்கள் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாங்க? புறம்பே தள்ளிட்டாங்கன்றதை தான் மறைமுகமாக சொல்லுகிறாரு நம்ம பார்க்குறோம். அப்போ வீடு கட்டவர்கள் ஆகாதுன்னு தள்ளின கல்லு மூளைக்கு தள்ளை கல்லாயிற்றுன்றாரு. அப்போ அந்த கல்லை தள்ளிட்டாங்க, கல்லையும் தள்ளிட்டாங்க, கல்யாண விருந்தும் தள்ளிட்டாங்கன்றது தான் இந்த ஊமை சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? கல்லையும் தள்ளிட்டாங்க, ஜீவ கல்லையும் தள்ளிட்டாங்க, ஜீவ விருந்தையும் தள்ளிட்டாங்கன்றது தான் அங்கே வேதவசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்களோடு ஊமைகளாக பேசி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவருக்கு யாருக்கு சொல்லிக்கிறார் அந்த ஊமை குறித்து பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த வேத பார்க்கர் பரிசேயருக்கு தான் முக்கியமாக சொல்லியிருக்கிறான்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஊமை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓகே, ஆனால் ஊமை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் சொல்லுகிறாரு. இப்போ உதாரணத்துக்கு நேரடியாக நம்ம ஒருத்தர் தவறு பண்ணிக்கிறான்னு வச்சுக்க, நேரடியாக அவர் நம்ம தவறு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? வேதபாரத்தை சொன்னா வேதபாருக்கு நேரடியாக சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஊமை மொழி சொன்னாலுமே அவங்க என்னை குறித்து தான் சொல்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் அப்பயும் ஏற்றுக்கலை. அப்போ இந்த மெயினாக இந்த விஷயத்தை யாருக்கு முதலாக சொல்லிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேதபாரகர் பரிசேயருக்கு தான் சொல்லிக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது மற்றவங்களுக்கு யாரும் சொல்லுறாங்கன்னா ஜனங்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம அப்படியே அந்த 2வது வசனத்தை நம்ம படிக்கலாம். மத்திய 22:2. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகே, சரி. இப்போ அது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மத்திய 21 அதிகாரம் 43 நம்ம படிச்சிடலாம். மத்திய 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்க கனிகளை தருகிற ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அவர் மேற்கொண்ட முன்னு சொன்ன ஊமைப்பட்ட சொல்லப்பட்ட எல்லாமே என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டுருச்சு. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய உங்களது ராஜ்யம் நீக்கப்படுது. நீக்கப்பட்டதுக்கு அந்த நீக்கப்பட்ட நிகழ்வின் தொடர்ச்சியாக தான் இந்த ஊமை சொல்லுகிறான்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அதுதான் பார்த்துட்டு அதுலேயே 19 நீங்க படிக்கலாம். 21:19. 21:19 மத்தேயு. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலையில் அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அப்ப என்ன நடக்குது, நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அத்திமர நிகழ்வு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டு போயிருச்சு. அங்கே கனிகள் கொடாதபடிக்கு என்ன ஆயிடுச்சு? இது எல்லாமே டோட்டலாக அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த அழைப்பை விட்டு விட்டாங்கன்றதை தான் மறைமுகமாக சொல்றாரு. ஆனால் பிதாவாகிய கடவுளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு லூக்கா 13 அதிகாரம் 6 to 9 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த என்ன படுத்தணும்னா இந்த மரத்தை வெட்டி போடுங்க, இது ஏன் கெடுக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அது இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்றாரு. அப்ப 3 வருஷத்தினுடைய அந்த கடைசி எண்ணில் தான் இந்த ஊமைகளை குறித்து சொல்லுகிறாருன்னு பார்க்குறோம். அப்ப இந்த ஊமைகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட நிகழ்வு அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊமையை சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பரலோக ராஜ்ய அழைப்பினை விட்டு விட்டார்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த விட்ட அழைப்பை தான் அவங்க எப்படிலாம் விட்டாங்க அப்படின்னு குறித்து தான் அங்கே உதாரணமாக அங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அதை தான் ஒரு கல்யாண பாணியில் அங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் அங்கே 22:2 நம்ம குறித்து பார்க்குறோம். மத்தேயு 22:2 நம்ம பார்க்கும் பொழுது, படிங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இப்ப பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்மளுக்கு தெரியும், அந்த ராஜா யாருன்றது நம்மளுக்கு தெரியும், அந்த குமாரன் யாருன்றதும் நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ராஜா யாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம்? அது பிதாவாகிய கடவுள் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த குமாரனை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கல்யாணம் இன்னும் நடக்கல. ஆனால் அந்த வசனத்தை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி வரும்னு போயிட்டீங்கன்னா, அந்த கல்யாணம் நடந்த மாதிரியே ஒரு கேள்வி மாதிரி வரும். தான் குமாரனுக்கு ஒரு கேள்வி மாதிரி வரும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்யாணம் இந்த நிகழ்வு எப்போ நடந்துச்சு, இந்த விருந்து எப்போ நடந்துச்சுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? உதாரணத்துக்கு பகல் விருந்தா ரா விருந்தா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? இந்த விருந்து பகல் விருந்தா ரா விருந்தா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? ஏன்னா இந்த விருந்து எப்போ அழைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா விருந்து எப்போ கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அது ரா விருந்து தான் வரும். வேதத்தில் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே விருந்துன்னு கொடுக்கப்பட்டாவே அந்த விருந்து எப்படி இருக்கும்?
அது ராவு இருந்தால் தான் மேக்சிமம் அங்கே காணப்படும் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். ஸோ அதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை உதாரணத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது மத்திய 22ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வந்து லிவிங் பைபிளில் லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி வருதுன்னு உதாரணத்துக்கு நம்ம படித்து சொல்கிறோம் பாருங்க. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது என்பதை காட்ட இயேசு பல கதைகளை சொன்னார். உதாரணமாக தனது மகனுக்காக ஒரு சிறந்த திருமண இரவு உணவை தயாரிக்க ராஜாவின் கதையால் இதை விளக்க முடியும் அப்படி சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விருந்து எப்போ கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருந்து இரவு விருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம வருது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இந்த விருந்து இரவு விருந்து அப்படின்னு நம்ம வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்கிறார். அந்த இடத்துல வசனம் வரும்போது இந்த வசனம் நம்மளுக்கு கேள்வியாக இருக்கும். என்ன வசனக்குன்னா, நான் பகல் காலமாக இருக்க மட்டும் என்னை ராக்கால வருகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த விருந்து இரவு விருந்து இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொழுது நான் பகல் காலம்னு சொல்கிறாரு. இது எப்படி நம்ம பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? உபத்திரவ காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் எல்லாமே பகலா ராவ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டீங்கன்னா உதாரணம் சொன்னா அவர் வெளிச்சமானவர். அப்ப வெளிச்சமான பிரயாணம் பண்றவங்க எப்படி இருப்பாங்க? வெளிச்சமா தான் இருப்பாங்க. ஆனால் வெளிச்சமானவரை பிரயாணம் பண்ணுறவங்க வெளிச்சமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பிரயாணம் பண்ணுறவங்கள அவரை ஏற்றுக்கொண்டாதான் வெளிச்சம். அவர் கூட இருந்துட்டு அவர் ஏற்றுக்கொள்ளலன்னா வெளிச்சம் இல்லை. அதுதானே சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் வேணா ஒரு வசனம் படிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 29 வசனம். உபாகமம் 28:29. குருடன் அந்த காலத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவிக்கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வாரில்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். அப்ப நீ பட்ட பகலிலே என்ன நடப்பாருன்னு கேட்டீங்கன்னா தடவி கொண்டு தெரிவார் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதான் நம்ம கண்ணு தெரியறவங்க நம்ம எப்போதான் நம்ம தடவி தெரிவுன்னு பார்த்தீங்கன்னா இருட்டில் நம்ம தடவி தெரிவோம். உதாரணத்துக்கு லிட்டரலாகவே கண்ணு தெரியவங்க எப்போ தடவுவாங்க? பகல்லையும் தடவுவாங்க, நைட்லேயும் தடவுவாங்க. அப்போ நம்மளுக்கு கண்ணு தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னதான் வெளிச்சம் அடித்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? தடவி கொண்டே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு வந்து நம்ம ஏசாயாலேருந்து நம்ம படிக்கிறோம். எல்லா வசனத்தையும் நம்ம படிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் இல்லாத படிக்கு விசுவாசிச்சாதான் அந்த விசுவாசத்துக்கு ஏற்புரியதான வாழ்க்கையை வாழ்ந்தாதான் அவன் இருளில் இருக்க மாட்டான். அப்போ அந்த விசுவாசத்துக்கு ஏற்புரியதான வாழ்க்கையை வாழலன்னா அவன் இருளில் தான் தொடர்ந்து இருப்பான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு என்னதான் நீ பகல் வந்தாலும் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் இருளுக்குரியனாகவே தான் காணப்படுவார் அப்படின்னு சொல்ல வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதிலே நம்ம 3ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 22:3. மத்திய 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓகே. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண விருந்துக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ராஜா வர சொல்கிறாரு. போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது கடவுள் இந்த ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்தாருல, இது ஃபர்ஸ்ட் அழைப்பா 2வது அழைப்பான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம எங்கே சொல்லுவோம்? எங்கே? எகிப்தில் தான் ஃபர்ஸ்ட் அழைப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த எகிப்திலேருந்து வந்த அழைப்பை அவங்க உண்மையிலுமே சரியாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த அழைப்பு தேவைப்பட்டிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் தேவைப்பட்டிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த வாழ்க்கையை அவங்க கரெக்டாக வாழ்ந்துருந்தாங்கன்னா தேவைப்பட்டிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்காது. அப்போ அந்த வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணல, சரியாக வாழலன்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பார்க்குறோம். அப்போ கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி தன் ஊழியக்காரர்களை அனுப்பினார். அவர்களும் என்ன பண்ணுறாருங்க? வர மனதில்லை அப்படின்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். ஏன் மனசு இல்லை அவங்களுக்கு? ஏன் அந்த அழைப்புக்கு வரத்துக்கு மனசு இல்லை அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? மனதில்லை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? எதனால் மனதில்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்? முக்கியமான ஒரு பொருட்டாவே எண்ணுக்கல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எகிப்து தேசத்துலேருந்து வரும்பொழுது அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப அடிமையாக இருந்தாங்க. அப்போ அடிமையாக இருந்து அவங்களை அழைச்சிட்டு வரும்பொழுது அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அப்போ அந்த அடிமைத்தனத்துலேருந்து வரும்பொழுது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் காணப்பட்டுச்சு. உதாரணமே நம்ம எடுத்துக்கலாம். விருந்துன்னா மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? மிகப்பெரியதான சந்தோஷம். விருந்துனாமே குறித்து நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை அவங்க கொண்டாடத்துக்கு மறுத்து விட்டார்கள்னா நம்ம என்ன சொல்லலாம்?
அப்போ அவங்களுடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன்னா உதாரணத்துக்குமே இந்த சுவிசேஷனுடைய செய்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறன்றதா பேஸ் மட்டமே. அப்போ அவங்க மனம் திரும்பலை அப்படின்னா அந்த மனம் திரும்புறதுக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த மனம் திரும்புறதுலேயே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம குடிச்சிக்கிட்டு ஏன் புறக்கணிக்கிறாங்க? அப்போ அவங்களுடைய இறுதி சிந்தனை எப்படி ஆயிடுச்சு? அவங்களுடைய இறுதி சிந்தனை கல்லா மாறிடுச்சு, வணங்கா கழுத்தா போயிடுச்சு, கல் நெஞ்சம் கொண்டவர்களாய் மாறிட்டாங்கன்னு பார்க்குறோம். எதனால? உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய இச்சையினால், உலகத்தினுடைய தேடுதலினால் மாறிட்டார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போதுனா ஊழியக்காரர்கள் அனுப்புகிறார்கள், அவர்களோ வர மனதில்லாத இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம 4ஆம் வசனத்தை அப்படியே படிக்கலாம். அதுலேயே அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்போ ஒரு ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா அனுப்பினார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வர மனதில்லாத இருந்தார்கள். அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு ஊழியக்காரர்களை அனுப்புகிறாங்க. அப்போ வேற ஒரு ஊழியக்காரர்களை அனுப்பி அவர்களை வந்து கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணுடைய விருந்தை புசிக்கிறதுக்கு வாங்கன்றதுக்கு அங்கே அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்களே அனுப்பினார்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அனுப்பினார், கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சொன்ன அனுப்பினார். 5ஆம் வசனம் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். ஓகே. அப்போ அவர்களை அனுப்புகிறார்கள். ஒரு குரூப் என்ன பண்ணுறீங்கன்னா வரத்துக்கு மனதில்லாத இருந்தவர்கள் ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அசட்டை பண்ணுகிறார்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அந்த அசட்டை என்ன அப்படின்னு குறித்து நம்ம பார்க்குறது, ஒருவர் எங்கே போயிட்டாராமா? தன்னுடைய வயலுக்கு போயிட்டாராமா. ஒருவர் எங்கே போயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய வியாபாரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதே தான் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் நம்ம வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வயல் எதுக்குரியதாக நம்ம சொல்லலாம். வயல் எதுக்குரியதாக இருக்குது, எதுக்குரியதாக நம்ம காணப்படுகிறது மனுஷனுக்கு அப்படின்னு கேட்டால் உணவு. இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உணவு. அதனால தான் வேதவசனம் நம்ம சொல்றது பல்லுது, நீங்கள் போஜன பிரியனா இருந்தால் என்ன பண்ணணும்? தொண்டையில் கத்தி வையோ அப்படின்னு நம்ம வேதவசனம் நம்ம சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். இந்த உதாரணத்துக்கு இந்த உணவு ஒரு மனுஷனை பிரிக்குமா? தேவன்கிட்ட உணவு பிரிக்குமா அப்படின்னு கேட்டால் உணவு பிரிக்கக்கூடியதாக இருக்குதுன்றதான் இந்த இடத்துல நம்ம வேதவசனம் சொல்லப்படுகிறது. உணவு மாத்திரமல்ல, அதை படிக்க இன்னொன்று என்ன சொல்லப்படுகிறது? வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது? பணம், சொத்து, பொருளாதார இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குறித்து பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன நடக்குது? இந்த விஷயம்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அழைப்பை மிஸ் பண்ணுவதற்குள்ளான ஒரு தன்மை காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை ஏன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கணும்? லிமிட்டேஷன் இருக்கணும். எதுவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா உலக காரியத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அது முக்கியம். எதுவுமே இந்த உலக காரியத்துக்கு நம்மளுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடாது. எதை வேணாலும் நம்ம தவிர்க்கணும். எந்த விஷயத்தை வேணாலுமே சத்தியத்துக்காக என்ன பண்ணணும்? தவிர்க்கிறதுக்கு. ஏன்னா சின்ன விஷயம், சாப்பாடுன்றது ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில். இந்த சாப்பாடும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தன்னத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகாது. சாப்பிட்டா அந்த நேரம் பசி ஆறும், ஓகேங்களா? ஆனால் அந்த சாப்பாடு என்ன பண்ணுது? அந்த வயலினுடைய சாப்பாடு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மனுஷனை தேவனிடமிருந்து பிரிக்கக்கூடியதாக ஒரு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பு அந்த லூக்கா 14ஆம் வசனத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது இதே மாதிரி தான் சேம் வரும். அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? லூக்கா 14ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒருத்தர் வியாபாரத்துக்கு போயிட்டாரு, ஒருத்தருக்கு வயலுக்கு போயிட்டார். இன்னொரு என்ன பண்ணார்? பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கல்யாணம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனிடமிருந்து பிரிக்கிறதுக்கு தன்மைகள் வருதுன்றார். இந்த பரலோக ராஜ்யம்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு தன்மைகள் வருதுன்னு பார்க்குறாரு. அதனால தான் பவுல் என்ன சொன்னார்? தேவன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ன்ற ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் கல்யாணம் பண்ணுறதோட கல்யாணம் பண்ணாமல் இருப்பது நலன்றாரு. இப்போ அதுக்கு தேவனுக்கு விரோதமாக சொல்லுகிற காரியமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுல் தான் சுயமாக சொல்ல கிடையாது. தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு சொல்லுகிறாருன்னு அந்த வசனத்தை நீங்கள் கடைசியாக படிச்சிங்கன்னாவே புரிஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது தேவன்றது நம்ம விளக்குறதுக்கு தன்மை என்னென்னவோ இருக்குதோ அதை நம்மள்ட்ட விளக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அதிலே நம்ம 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். அடுத்தது அப்போ அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஏன் கொலை செய்தார்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு நீ ஒருத்தர் கொலை செய்யலைன்னா கொலை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் நம்ம கொலை செய்ய போகிறோம் அப்படின்னா கொலை செய்யறதுக்கு முன்பு நம்ம என்ன பண்ணுவோம்? யாரையாவது அவமானப்படுத்துவோம்.
அதான் அந்த வசனம் சொல்ல. நம்ம யாரோ ஒருத்தர் கொலை பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீ சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். அப்போ பகைக்கிறவன் என்ன பண்ணுவான்? அந்த சகோதரன் இல்லாத தப்ப சொல்லுவான். அந்த சகோதரன் என்ன பண்ணுவான்? பிடிக்கலன்னா தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் சொல்லுவான், இவங்கள்ட்ட போய் சொல்லுவான். என்ன ஆகும்? அப்போ அந்த சகோதரனை எப்படியாச்சும் ரீமார்க் பண்ணுன்றது அந்த கொலை செய்யனுடைய ஒரு தன்மை வருது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கொலை செய்கிற தன்மையெல்லாம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? பொறாமைனால வருது. இன்னொன்று பொறாமைனால இன்னொன்று என்ன வருது அவங்கள்ட்ட? மெயினாக ஒன்று இருக்குது. இந்த கொலை செய்கிற தன்மை அவங்களுக்கு முழுவதும் வரத்துக்கு மெயினாக ஒன்று இருக்குது. என்ன காரணம்? பெருமை. பெருமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கொலை செய்ய முடியும். பெருமை இல்லைன்னா கொலையே செய்ய முடியாது. அதனால தான் பார்க்கும்பொழுது அங்கே சொல்கிறாரு, அந்த ஆயக்காரரும் அந்த பரிசேயனுடைய ஊமைகளை குறித்து பார்க்கும்பொழுது அவன் சொல்லும்பொழுது என்ன பண்ணுறான்? நான் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சேன்றாரு. உண்மையிலுமே செஞ்சவன் பர்ஃபெக்டாக செஞ்சேன்னு சொல்லுவானா? யாராச்சும் ஒருத்தர் பர்ஃபெக்டாக செய்கிறானா நான் பர்ஃபெக்டாக செய்கிறேன்னு சொல்லுவானா? பர்ஃபெக்டாக செய்கிறவன் பர்ஃபெக்டாக செய்யணும்னு சொல்ல மாட்டான். அறகுறையாக செய்கிறவன் தான் நான் செஞ்சேன்னு சொல்லுவான். அதுதான் உண்மை. அப்போ ஒரு சில விஷயம் செய்கிறவன் என்ன பண்ணவன்னா சொல்ல மாட்டான். ஆனால் என்ன பண்ணுனா, ஒரு விஷயம் செஞ்சவன் கண்டிப்பாக எல்லாமே சொல்லுவான். நான் எல்லாமே செஞ்சுருக்கிறேன்னு சொன்னான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? தேவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிறப்பா அந்த செயல் எப்படி இருக்குது? அது வந்து நீதி கேட்புரிதான செய்யலாம் இல்லை அப்படின்னு சொல்ல வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மனுஷனை கொலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுற? நீ பெருமையாக இருந்தாவே ஒரு மனுஷனை நீ கொலை செய்வதுக்கு அங்கே சமமாக வருகிறது அங்கே அப்படின்ட்டு வேதவசனம் நம்ம சொல்ல வருது நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா அதை கேள்விப்பட்டு 7 வசனத்தை நம்ம படிச்சிடலாம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் சுட்டெரித்தான். அப்போ ராஜா என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, கோபம் அடைந்து அந்த கொலைபாதகர் என்ன பண்ணிங்கன்னா அழிச்சு அந்த பட்டணத்தை சுற்றெரித்தார் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நடக்கப்பட்ட சம்பவம் தான். எப்போ நடக்கப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இஸ்ரேல் தேசமே ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போணுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக ஞானம் அதை எப்படி கேட்டிங்கன்னா, சொல்லர்த்தமான இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்க? ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் அந்த பட்டணமும் காணாமல் போணுச்சு. மகா பாபிலோன நகரமும் என்ன போகும்? ஏன்னா அது பாவத்துக்குரியதாக காணப்படுகிறது. அது ஒரு காலகட்டத்தில் என்ன போகுது? அது அழிக்கப்பட்ட போகுது. அப்படியே வருது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஊழியக்காரரை குறித்து நம்ம பார்க்கும்போது உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும்பொழுது இந்த ஊழியக்காரர் யாரெல்லாம் ஒரு வேலை நம்ம குறிக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம யாராரும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஊழியக்காரர் வந்தார், ரெண்டாவது ஒரு ஊழியக்காரர் வந்தார் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்போது இது யாராலும் சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும்பொழுது பழைய ஏற்பாடு காலத்துலேருந்து தீர்க்கதரிசி நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி முடிச்சுமா நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லலை. உதாரணத்துக்கு நம்ம ஏனோக்கு எடுக்கலாம். ஏனோக்கு பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து சொன்னாரா? 1000 தூதர்களோடு வருவார் அப்படின்லாம் குறித்து நம்ம சொல்லி போட்டிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நம்ம யோவான் ஸ்தானம் இடத்துல யோவான் ஸ்தானங்கள் பழைய அவர் எப்படி பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறார். அவர் யார்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் முற்புதாக்கள் தீர்க்கதரிசிக்கு தான் காணப்படுகிறார். அந்த கேட்டகரியில் தான் அவர் வராரு. ஆனால் இயேசு கிறிஸ்தவன் தான் எப்படி வருது? இது ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த ஊழியக்காரில் அனுப்புறான்னு கேட்டிங்கன்னா பழசிலேருந்தே அவங்க உதாரணத்துக்கு நம்ம எகிப்திலேருந்தே நம்ம பார்த்தோம். எகிப்திலேருந்தே ஒருவேளை அவங்க மனம் திரும்பி பர்ஃபெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த பரலோகத்தினுடைய சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தீர்க்கதரிசிகளை அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மத்திய நம்ம 23:34 நம்ம படிக்கலாம். மத்திய 23:34 ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களினால் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். ஓகே ஓகே. அப்ப தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகளையும் அனுப்புவீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஊழியக்காரர்கள் அனுப்பினான்னு நினைச்சீங்கன்னா ஒருவேளை நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களா யாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா தீர்க்கதரிசி. அவங்களும் யார்கிட்ட தான் சொல்றாங்க? நீங்க கடவுளோடமா திரும்புங்க. எரேமியெல்லாம் குறித்து நீங்க பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் கடவுள்கிட்ட மனம் திரும்புங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து தான் அங்கெல்லாம் சொல்லப்படுகிறன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகளையும் அப்போ தீர்க்கதரிசின்ற உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிக்கலாம். ஞானிகள்னு குறுக்க பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர்கள் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போ வேதபாரகர்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தை கூட உண்மையான வாழ்ந்தவர்கள் ஒரு அடையாளத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு 3 கேட்டகரிகளை வருகிறார்கள் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஏன்னா அந்த சேனைகளோடு நம்ம சேர்த்து சொல்கிறோம். தான் சேனைகளை அனுப்பினார்னு சொல்கிறோம்ல, அதோட நம்ம உதாரணத்துக்குமா ஒரு அடையாளத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அங்கே வருது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல அதை படிக்க நம்ம அதுலேயே நம்ம வந்து மத்திய 22 அதிகாரம் 8 வசனத்தை நம்ம படிக்கலாம்.
ஏன்னா இந்த விருந்தை இவங்க எல்லாமே டோட்டலாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த விருந்தை அவங்க அசட்டை பண்ணிட்டாங்க. அந்த விருந்தை அவர்களை ஏற்கலை. அந்த விருதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தன் குமாரனையும் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு விஷயம்லாம் நிகழ்வெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்க கடவுள் அங்கே என்ன பண்ணுறாருன்னா 22:8 நம்ம படிக்கலாம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, ஓகே, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்புக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அபாத்திரமாக போயிட்டாங்க. அபாத்திரமாக போனான்றதுக்கு காரணம் என்ன? அது மேலே அவங்களுக்கு பிரியம் இல்லை, அது மேலே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணிங்கன்னா, தன்னுடைய வியாபாரத்துக்கு, தன்னுடைய சொந்த தொழிலுக்கு போயிட்டாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்க, உணவுக்காக. இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சொற்பமான, இந்த சொற்பமானதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இலக்கத்தக்கவராக மாறுறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் 9ஆம் வசனம். அந்த ஃபர்ஸ்ட் அழைப்பு அவங்க அபாத்திரமாக போயிட்டாங்க. அடுத்தது 2வது அழைப்பு 9ஆம் வசனத்தை அப்படியே படிக்கலாம். ஆகையால் நீங்கள் வழி சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப ஆகையால் நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த காணப்படுகிற யாவன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் யார் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் அழைப்பு யூதர்கள். அந்த அழைப்பு அவங்க என்ன பண்றாங்கன்னா புறக்கணிக்கப்பட்டாங்க. 2வது அழைப்பு யாருக்கு? புறஜாதியாராகி நம்மளுக்கு வருதுன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த வழி சந்துன்னு சொல்றாருல்ல, இந்த வழி சந்துன்றதுக்கு அடையாளம் நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா இங்கே வழி சந்துன்றாரு. வழி சந்தத்துக்கு அடையாளம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம 10ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அப்போ இந்த வழி சந்துன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பைபிள் பார்த்தீங்கன்னா, தெருவு முனையில் இருக்கிறவங்க. தெருவு முனையில் இருக்கிறவங்க யார்? பிச்சைக்காரவனு இருப்பாங்க, தேவையில்லாமல் நியாயம் பேசி கொண்டு இருப்பாங்க, ஊர் கதையை பேசிட்டு இருப்பாங்க, உலக கதையை பேசிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒன்று. இதை நீங்கள் திருவிலையத்தில் பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தேவனை விட்டு ரொம்ப வழி விலகி போய் தேவனை அறியாத ஒரு ஜனங்களாக காணப்படுகிறார். அவங்கள தான் சொல்லப்படுகிறாரு 10ஆம் வசனம். தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவையும் நீங்கள் கல்யாணத்துக்கு விருந்துக்கு அழைத்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறான்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ உலக ஜனங்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, பொல்லாதவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? இருக்காங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும்பொழுது, உதாரணத்துக்கு நல்ல போதகரேன்னு சொல்லும்பொழுது அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? இல்லவே இல்லைன்ட்டாரு. பிதா தவிர ஒருத்தருமே நல்லவர் இல்லைன்றாரு. ஆனால் அந்த ஊமையிலக்கா இருக்கும்போது நல்லார் பொல்லார் கூட்டு போயிட்டு வாங்கினா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், உலகத்தில் நல்லவங்க இருக்கிறாங்க. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, சத்தியத்தில் கூட சில பேர் நல்லவங்களாம் இருக்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் உலகத்தில் அவங்களோட நல்லவங்களாம் காணப்படுகிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், சிம்பிளாக எடுத்துக்கலாம்னா, அப்போஸ்தலர் பவுல் யார்? அவர் நல்லவரா பொல்லாதவரா? பொல்லாதவரா இருந்தார். அவர் பொல்லாதவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு ஓகேங்களா, கொர்நேலியு எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் யாராச்சும் கெட்டவன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதே மாதிரி 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார். இயேசுவே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார், என்ன இப்படிப்பட்ட விசுவாசமா அப்படின்ட்டு. இயேசு எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கிறாரு. ஆனால் இயேசுவே ஒருத்தர் ஆச்சரியப்பட வச்சிருக்கிறாருன்னா அந்த 100க்கு அதிபதி. அப்போ அவங்களாம் எப்படிப்பட்டிருக்கிறாங்க? ஜென்ரலாகவே நல்லவர்களாக காணப்படுகிறாரு. இது என்ன கேட்டிங்கன்னா, இந்த அழைப்புக்கு வந்ததுக்கப்புறம் நல்லவர்கள் ஒருபொழுது பொல்லாதவர்களாய் போகக்கூடாது, பொல்லாதவர்கள் ஒருபோதும் பொல்லாதவர்களாகவே இருக்கக்கூடாது. இந்த வேத வசனம் நம்மளுக்கு அப்படி தான் சொல்லப்படுது நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்யாண விருந்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்ட நல்லாரும் பொல்லாரும் யாவரையும் கூட்டி கொண்டு வந்துட்டு 11ஆம் வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு 12ஆம் வசனம் அப்படி படிங்க. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இப்போ இந்த 11ஆம் வசனத்தில் நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கில பேசியிருக்கிறாங்க. அங்கே அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் கண்ட நல்லாருன்னு சொல்லிட்டு 11ஆம் வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்து கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை இங்கே கண்டு வராரு. அப்புறம் இது யார் கண்டிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா தான் கண்டிருக்கிறார். அந்த ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா பிதா. கண்டுட்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவரை இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த உதாரணத்துக்கு இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்டோமா, இந்த அழைப்பு கல்யாண வஸ்திரத்தை கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான் வருதுன்னு பார்க்குறோம். இந்த கல்யாண வஸ்திரத்தை எது நமக்கு புரியுது, நம்மளுக்கு தெரியும். எது அந்த கல்யாண வஸ்திரம்? நீதியின் வஸ்திரம் தான் நம்மளுக்கு வருதுன்னு நம்ம சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த வசனத்தை மேக்சிமம் பைபிள் ஸ்டோரில் பொதுவாக எல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண வஸ்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டிக்கிட்டாங்களாமா. இந்த மாட்டின்னு இந்த கல்யாண வஸ்திரம் என்ன பண்ணுறாருன்னா கழட்டிட்டாங்களாமா. இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நீங்களே யோசிங்க, கொஞ்சம் ஜென்ரலாக யோசிங்க.
ஏன்னா உதாரணத்துக்கு எந்த வசனத்தை அவங்க வந்து ஆதாரமாக வச்சுக்கலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 வசனத்தை நம்ம படிச்சிடலாம். அந்த வசனத்தை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி சொல்கிறாங்க. அது கரெக்டாக தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 வசனத்தை எடுத்துங்க. இப்போ எடுங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இந்த வசனத்தை வச்சு கல்யாண வஸ்திரம் ஒருத்தர் போட்டுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் கல்யாண வஸ்திரம் கட்டிட்டாரு அப்படின்னு இந்த வசனத்தை மேட்ச் பண்ணி சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்படி தான் சொல்கிறாங்க பைபிள் ஸ்டூடெண்ட்டில். நீங்கள் பைபிள் ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா ஒருத்தர் கேட்கல, நான் 4-5 பேர் இப்படி கேட்டேன். கல்யாண வஸ்திரத்தை குறித்து அவங்க எடுக்கும்பொழுது இந்த வசனத்தை வச்சு தான் ஒப்பிடாக பேசுகிறாங்க. ஏன்னா கல்யாண வசனது என்ன நம்மளுடைய பார்வையில் சிம்பிளாக நம்ம ஒரு உலகப்புறமா கல்யாண வசனது நம்மளுக்கு என்ன விளையாட்டா? ஒருத்தர் மாட்டிக்கிட்டு தேவலாமல் கேள்றதுக்கு இதென்ன சதுசான விஷயமா? கல்யாண வஸ்திரம் ஒருக்க கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவர் என்றென்றும் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் அவ்வளோதான் பரிசுத்தமாக, அவர் என்றென்றுமே பரிசுத்தமாக இருவார், மனவாட்டியோடு இணைஞ்சிருவார்னு இப்போ பார்க்குறோம். அப்போ ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்குன்னு ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டா கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவங்க எத்தனை பேருமே கிறிஸ்துவை தரிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னா? அது உதாரணத்துக்கு அதை தான் சொல்லுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 வசனம். 1 பேதுரு 3:21 படிக்கலாம். அதற்கு ஒப்படையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டிருந்தது கலாத்தியர் 3:27 சொல்லுகிறது. இங்க என்ன சொல்றாங்க? ஞானஸ்தானமானது அது நல் மனசாட்சி உடன்படிக்கை தான். அந்த நல் மனசாட்சி உடன்படிக்கை அது நீதியின் வஸ்திரம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறதான செயல் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ அந்த இடத்துல சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது இவங்க எல்லாமே இப்படி சொல்லுகிற முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நடக்கிற அந்த விஷயத்தில் நடக்கிற நிகழ்வு என்னன்னு கேட்டால் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது நம்மளுக்கு பாருங்கள் கொஞ்சம் ஈஸியாக மேட்ச் ஆகும். மத்திய 7ஆம் அதிகாரம் 15 வசனம். மத்திய 7ஆம் அதிகாரம் 15 வசனம். ஏன்னா இந்த வஸ்திரம் தரித்திருக்கிற அப்படின்றத யாரு தான் கண்டுபிடிக்கிறா? ராஜா மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாரு. வேற யாராவது தெரியுமா? சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த வசனம் நம்ம படிச்சுட்டு வரலாம். மத்திய 27:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்ப அவங்க எல்லா தோலை போட்டு கொண்டு வருவார்கள். ஏன்னா உதாரணத்துக்கு பார்க்கும்போது அவங்க வஸ்திரம் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது சின்ன நீங்க வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தான்றாரு. வஸ்திரமே இல்லாத ஒரு மனுஷனை வஸ்திரம் மாட்டிக்கிட்டாரு வஸ்திரம் கேள்றன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம், சின்ன நீ வஸ்திரம் போட்டிருந்தா இப்போ வஸ்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? நீ வஸ்திரமே இல்லைப்பா, வஸ்திரம் இல்லாதன்னு வந்திருக்கிற அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கிற? சேம் அந்த வஸ்திரம் இல்லைன்னா நீ என்ன பண்ணிருக்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வஸ்திரம் போலவே வேலை உடுத்திருக்கிறன்றதான் அர்த்தம். அதனால தான் சொல்லப்படுகிறது மத்திய 7ஆம் அதிகாரம் 15 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள், வேஷம் போட்டிருக்கிறார்கள், அந்த வஸ்திரத்தை போலே காணப்படுகிறதான வேஷம் தந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்தால் நம்ம இப்படி சொன்னால் நம்மளுக்கு உதாரணமாக நல்லா புரியும். யூதாஸ் காரியத்தை இருக்கிறார். யூதாஸ் காரியத்தை தான் மனசில் இப்படி யோசிக்கிறார்ன்றது அப்போஸ்தலர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தவிர யாருடைய மனதை அறிகிற அந்த பாக்கியம் அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படலை. ஸோ அதே மாதிரி தான் யூதாஸ் காரியத்தை எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த நீதியின் வஸ்திரம் தரித்திராத மனுஷர்களும் எங்க இருக்கிறாங்க? சபை நடுவில் காணப்படுகிறார்கள். அவருடைய வெட்ட வெளிச்சம் என்னைக்கு தெரியும்? ஒரு நாள் தெரியும். அந்த ஒரு நாள் என்னது? நியாயத்திற்கு காலம் வரும். அந்த நியாயத்திற்கு காலம் அப்பதான் தேவன் வெளிப்படுத்துவார். அது முடிக்க அந்த விஷயத்தை யாருக்கு தெரியாது? உதாரணத்துக்கு இப்போ நானே உதாரணத்துக்கு இருக்கேன்னு வச்சுக்கோ, நான் சப்ஜெக்ட் பேசுகிறேன், பாட்டு பாடுறேன்னு பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நான் மறைமுகமாக ஏதாச்சும் இந்த தவறு பண்ணுறேன், அயோக்கியத்தனம் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன்னா கரெக்டாக இல்லையான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விதான். யார் கண்டுபிடிப்பா? தேவன் தான் கண்டுபிடிப்பார். அந்த தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு நாளைக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் நம்ம படிக்கலாம். யோவான் 10:1.
அந்த நீதியின் வஸ்திரம் இல்லாதவர் எப்படிப்பட்டவர்களாக போகிறார்கள், எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது யோவான் 10:1 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப நடிக்கிறவன், ஏமாத்துறவன், மாயமாதம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான் அப்படிங்கன்னா வாசல் வழியா உண்மையா பிரவேசிக்கல. அதெல்லாம் நம்ம குறிச்சு பார்க்குறோம். ஒருத்தர் அந்த அழைப்பை மனதில்லாமல் அசட்டை பண்ணவர்கள் ஒரு குரூப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் மனதில்லாமல் இருந்தவர்கள் ஒரு அசட்டை பண்ணவர்கள், இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை செய்கிறவர்கள். ஏன்னா இவங்க மூணுக்குமே இவர் எப்படிப்பட்டவன்னு கேட்டிங்கன்னா, ஏற்றுக்கிட்டாரு, அசட்டை பண்ணல, எல்லாமே பண்ணிக்கிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுக்கொண்டுட்டு பரலோக ராஜ்யத்தினுடைய எல்லா காரியத்தையுமே ஏற்றுக்கொண்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரகசியமாக ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்க்குறேன். என்ன தவறு? உதாரணத்துக்கு யூதாஸ் காரியத்தை எப்படியோ அதே மாதிரி தான் சேம பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்க்குறேன். அவர் யூதாஸ் காரிய பணத்து மேலே பிரியமாக இருந்தாரா? இப்போ இந்த இப்படிப்பட்ட குரூப் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தர் மேலே ஒரு பிரியமாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நீதி வஸ்திரம் தரித்த மாதிரி தங்களை நடித்து கொண்டு தாங்கள் உண்மையுள்ளவர்களாக காண்பிக்க மனதுள்ளவர்களாய் பரிசெய்கிற போல. அப்போ அந்த மாதிரி தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கப்பட்ட நிகழ்வு நடக்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல அவங்க நீதியின் வஸ்திரம் உண்மையாலுமே தரிச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீதி வஸ்திரம் அங்கே தரிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீதி வஸ்திரம் ஒரு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, வெளிப்படத்தில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது முடிஞ்சது தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த நீதி வஸ்திரம் தரித்த போல தங்களை நடித்து அந்த ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஏமாற்றி கொண்டு தெரிகிறார்கள் அப்படின்னு நம்ம வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம 13ஆம் வசனத்தை நம்ம படிச்சிடலாம். மத்திய 22:13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கூட்டிக் கொண்டு போய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அப்ப அவன் நடக்கப்பட்ட நிகழ்வு, அந்த நிகழ்வு எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் தான் என்ன பண்ணுவோம், ராஜா என்ன பண்ணுறான்னா எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்தி அந்த ஒட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, இவங்க புறமான இருளில் போக தேவையில்லை, ராஜா என்ன சொல்கிறான்னா நீங்கள் கொண்டு போய் போடுங்கன்றாரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க செயல் காணப்படும் உதாரணத்துக்கு. அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களுடைய விஷயத்தை குறித்து பார்க்கும்பொழுது, ஒரு உதாரணத்தை பார்க்கும்பொழுது, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றோம் அந்த மாதிரி தன்மைகளுக்குள்ளாக அவங்க ருசித்து பார்க்குற தன்மைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த தன்மைகளுக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த அழைப்பை ஏற்று அந்த அழைப்புக்கு ஏற்புரி தான் என்ன பண்ணல, வாழ்க்கையை அமைச்சு கொள்ளலை அப்படியே வருது நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு மாறும்பொழுது இந்த அழுகையும் பட்கடிப்பாக இருக்கிறவங்க யாரெல்லாம் போகிறாங்கன்ற வேதவசனம் நம்மளை சொல்லும் பொழுது, மத்திய 8:12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, மத்திய 8:12 வசனத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் புத்திரரே புறமான இருளில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பார்க்குறோம். படிக்கலாம், படிங்க படம். ஓகே, போதுங்க சார். அப்போ ராஜ்யத்தின் புத்திரரே புறமான இருளில் தள்ளப்படுவார்கள்ன்றது காரணம் என்ன? அவங்க புறமான செயலை மாத்திரம் தான் விரும்பினாங்க, புற காரியத்தை மட்டும்தான் விரும்பினாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர காரியத்தை குறித்து அவங்க விரும்பலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி தான் ராஜ்யத்தின் புத்திரர் அவரும் புறமான இருளில் தள்ளப்பட்டார்கள். இந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாக நாமளும் காணப்படுகிறோம். நம்மளும் என்ன பண்ணோம், அந்த புறமான இருளுக்கு போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். மத்திய 24:51 பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம். மத்திய 24:51 பார்த்தீங்கன்னா, அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப இந்த புறமான இருளுக்கு போகிற யான்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யத்து புத்திரர்களாக காணப்படுகிற அவர்கள் எப்படிப்பட்டவர்களான்னு கேட்டீங்கன்னா, மாயக்காரரோடு பங்கை நியமிப்பார். அந்த மாயக்காரர் என்ன பண்றார்கள், ஊழியக்காரன் வரத்துக்கு நாள் செல்ல என்ன பண்ண, எஜமானுடைய ஊழியக்காரன் என்ன பண்றாரு, அடிக்கவும் எரிக்கவும் தலைப்பட்டு என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. அப்ப இந்த புறமான இருளுக்கு போகிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஏமாத்துறவங்க, மாயமாத பண்ணுறவங்க, ஒத்த வேஷம் தரித்து கொண்டவர்கள் சொல்ல வருதுன்னு பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கும் மத்திய 25:30 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்கிறாரு. அவன் எப்படிக்கிறான், பிரயோஜனமான தங்களை காட்டிக்கிற மாதிரி காட்டிக்கிறான். அவனோட எப்படிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரனாய் காணப்படுகிறாரு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நீங்கள் லூக்கா 13:28 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரனுடைய செயல் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். லூக்கா 13:20. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். ஓகே. அப்போ இந்த முழுவதும் நீங்கள் தள்ளும் பொழுது இங்கே எப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்கன்னா, உங்களுக்கு அழுகையும் பட்கடிப்பாக இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்கள் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்பு நீங்கள் வசனம்லாம் படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கிரமக்காரர்களாகிய செயல் காணப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது
ராஜ்யத்தின் புறமான இருளில் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி மாயக்காரர் பங்கு நியமிப்பார்னு கேட்டிங்கன்னா அவங்க மாயமாக அதை பண்ணாங்க, நடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுவும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், பிரயோஜனம் இல்லாத தங்களுடைய சுய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்கிரமை செயல் காணப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க தான் என்ன பண்ணவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பை அசட்டை பண்ணவர்கள், இந்த அழைப்பை விட்டவர்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ உதாரணம் பார்க்கும்பொழுது அழைப்பை மறுத்தவர்கள், அழைப்பை அசட்டை பண்ணவர்கள், அழைப்பை ஏற்று துணிகரமாய் பாவம் செய்தவர்கள், அழைப்பை ஜீவனாக கொண்டவர்கள். ஏன்னா அந்த நீதி வசனம் பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? அந்த அழைப்பை ஜீவனாக கொண்டப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா புறக்கணிக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமண ஆடை இல்லாத வருகிறார்கள், நிகழ்வு வருகிறது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணனுடைய திருமண விருந்தினுடைய வந்து ஒரு செயல்பாடு நடக்குது அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ இந்த அழைப்பு முக்காதளவு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அழைப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீதியின் வஸ்திரம். ஸோ இந்த நீதியின் வஸ்திரம் யாருக்கு தரிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மனவாட்டிக்கு தான் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அழைப்பினுடைய செயல் யாருன்னு கேட்டிங்கன்னா மனவாட்டினுடைய தன்மைகளுக்காக தான் வருது அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு உதாரணத்துக்கு இந்த விருந்து குறித்து பார்க்கும்போது ஒரு வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19, பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். இது மூணுமே விருந்து சந்தோஷத்துக்கு சொல்லப்படுவது சந்தோஷம், திராட்சரச ஜீவனோட கழிப்பாக்குன்றது சந்தோஷம், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுன்றது சந்தோஷம். இது மூணுமே சந்தோஷத்துக்குரியதான விஷயம் தான் வருது நம்ம பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு இந்த விருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த விருந்து எப்படியா இருக்கணும்? ஒரு மனுஷனுக்கு அந்த விருந்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த விருந்து நம்ம ஏற்றுக்கிற இது பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால், உதாரணத்துக்கு நீங்கள் கிறிஸ்டினில் போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டினாக இல்லாத போது கூட நான் சந்தோஷமாக இருந்தப்பா, ஏப்பா இங்கே கிறிஸ்டினில் வந்தேன் அதனால் என்னோட சந்தோஷமே போச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ கிறிஸ்டினா இல்லாத பொழுது நான் சந்தோஷமாக இருந்தேன், கிறிஸ்டினுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதா அப்படின்னு சொல்லப்படுகிறது நான் பார்க்குறோம். ஆனால் உதாரணத்துக்கு நம்மளுக்கு சந்தோஷம் எப்போ காணப்படும்? உதாரணத்துக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், நம்மளுடைய தேவைகள் அனைத்து வருது, அப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இல்லை நம்மளுக்கு கஷ்டம், பாடு, துன்பம், உபத்திரமம், வியாகுலம், வருத்தம், துக்கம் இதை வரும்பொழுது சந்தோஷமாக இருக்குமா? சீஷர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் பாடுகளுக்குள்ளாக தான் சந்தோஷம், பாடுகள் வரும்போது தான் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்படுவதுக்கு என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பார்க்குறோம் இந்த சந்தோஷம் இந்த நாளையில் நம்மளுக்கு காணப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு உதாரணத்துக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விருந்தை குறித்து பார்க்கும்பொழுது விருந்தில் நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம குறித்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு விருந்துக்கு நீங்கள் எந்த இடத்த தேடக்கூடாது? விருந்துக்கு நீங்கள் முதன்மையான இடத்த, இது சாப்பிட்ற லெட்டரலான விருந்து மாற்றம் கிடையாது, ஆவிக்குறிதான விருந்துக்கு என்ன பண்ணும்? அப்போ விருந்துக்கு முதன்மையான இடம் தேடக்கூடாதுன்னா அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? நம்ம தேடக்கூடாதா? விருந்துக்கு நம்ம முக்கியத்துவம் படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. உன்னுடைய சுயநலமாக முதன்மையாக தன்னை காட்டிக்கிறதுக்கு முதன்மையாக தேடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அது விருந்து குறித்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மாத்திரமல்லாத படிக்கு விருந்துக்கு நீங்கள் யார் அழைக்கணும்லாம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி விருந்துக்கு யார் அழைக்கணும்? ஓனரையும் சப்பானியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒன்றுக்கும் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணும்? விருந்துக்கு அழைக்கணும்னு சொல்கிறார். லிட்டரலாகவே இப்போ நம்ம இப்படி கல்யாணத்துக்கு நம்ம அழைப்போமா? இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறோம், லிட்டரலாக நம்ம அப்படி அழைப்போமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுது நீங்கள் பதிலுக்கு பதில் செய்யக்கூடாதவங்கள தான் இந்த விருந்துக்கு அழைக்கணுன்றாரு. உதாரணத்துக்கு நம்ம அப்படி அழைக்கிறோமா? ஆனால் அப்படி அழைக்கிறது நல்லது இல்லையா? ஆனால் வசனத்தை நிறைவேற்றுறோமா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா எந்த விதமான தருணத்திலும் நம்மளுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் ஒருத்தர் நம்ம உதவி செய்யறனா அதுக்கு உதவி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பதில் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற இந்த விருந்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஒன்று, முதன்மையை தேடக்கூடாது. விருந்துன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷம் காணப்படணும், முதன்மையை தேடக்கூடாது. ரெண்டாவது, பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள் காணப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். எல்லா வித தருணத்தில் நம்ம எப்படி இருக்கணுன்றது. நீதிமொழிகள் 15:15. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்மியமோ நித்திய விருந்து. இப்போ இந்த விருந்தை நம்ம ஒன்றுக்கிறோமா? எந்த விருந்து?
மனரம்மின்ற விருந்து நம்ம என்னைக்கா உண்டிருக்கிறோமா? மனரம்மின்ற விருந்து நம்ம உண்டுட்டோமா நம்ம என்ன பண்ணிடுவோம்? இந்த ஓட்டத்துக்கு லகுவா ஈஸியாக மென்மையாக ஓடிடலாம், ரொம்ப ஈஸியாக ஓடிடலாம். ஆனால் உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாராச்சும் மனரம்பியும் அப்படின்னு இருக்குதா? ஏன்னா அந்த மனரம்பி இல்லாதனால தான் அவங்க முழுவதும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க. ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, அனனியா சப்பரலா குறித்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அந்த போதுன்ற மனது ஒரு மனுஷனுக்கு இருந்துருந்துச்சுன்னா அவங்க எல்லாமே முடிஞ்சிருக்கும்னு நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிறாரு பவுல். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சிஸ்டர். 1 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளே வாழ்ந்துருக்கிறாரு. மனம் ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டாருன்னா அவர் அறிஞனா என்ன பண்ணுறாரு? அவர் நித்திய விருந்த அவர் வாழ்க்கையில் உண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா பார்க்கும்பொழுது மனரம்மியமே நித்திய விருந்துன்னு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கே பவுல் சொல்லுகிற நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எதுக்கு? அந்த நித்திய விருந்து. நித்திய விருந்துனா எது? அந்த ஜீவ விருந்து. அந்த ஜீவ விருந்து நான் உண்ண வேணும். நான் எப்படி இருக்கணும்? எனக்கு போதும் என்கின்ற மனசு இருக்கணும். அதுதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லும்பொழுது, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த போதுன்ற மனசு என்னைக்கு நம்ம வருதோ அப்போதான் இந்த ஓட்டத்துக்குள்ளாகவே நம்ம சரியா நிலையாய் போயிட்டு இருக்கிறன்றதுக்கு அர்த்தம். நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு தேணும், நம்மளுக்கு தேடுறோம், இது வேணும் அது வேணும் நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருப்போம்? இந்த அழைப்பு உண்மையிலுமே அப்படி நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அழைப்பை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு காணப்படுகிறது அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். உதாரணமாக பார்க்கும்பொழுது இப்போ நம்ம இப்படி ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இந்த அழைப்பை முழுவதும் அவங்க வேணான்னு, இந்த விருந்து அவங்க வேணான்னு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, அதை அசட்டை பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம இப்படி லிட்டரலாக புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு கஞ்சி சாப்பாடே சாப்பிட்றேன்னு வச்சுக்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், எனக்கு பிரியாணி கொடுத்தா சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அதே மாதிரி தான் இந்த விருந்து அவங்க வேணான்னு தவிர்த்துறாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? சாப்பிட்டுருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த விருந்து அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னா வேற விருந்து சாப்பிட்டுருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதுதானே அர்த்தம். அப்போ அந்த வயிறு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எதை ஏற்கும்? ஒரு லிமிட்டேஷன் தான் ஏற்கும், அது ஒரு அளவுக்கு தான் ஏற்கும். அது ஏற்குரியதான சாப்பாடு தான் நம்ம சாப்பிட முடியும். அப்போ அந்த சாப்பாடு வரும்போது நீ வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அப்போ வேறு விருந்து என் வாய்க்குள்ளார இருக்குதுன்றதான் நாங்கள் அர்த்தம். ஸோ அதுதான் அங்கே வசனம் சொல்லும் பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லுகிறது. ரோமன் 11:9. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் திருவிழத்தில் அப்படியே அந்த வசனத்தோட படிச்சுங்க. திருவிழத்தில் இடரலுக்கான கல்லும் பதில் அளிக்கலுமாய் இருக்க கடவுது. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறதுக்கான கல்லும் பதிலளிக்க கடவுது அப்படின்னு சொல்ல வருது நம்ம பார்க்குறோம். இப்போ அவர்களுடைய பந்தினா இது என்ன சொல்லப்படும்? சொந்த போஜனம், சொந்த ஆசை, சொந்த இச்சை, இதெல்லாம் எப்படி சொல்லப்படுகிறது? அது அவர்களுக்கு உணவாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த உணவு கொடுக்கறது யாரு? சொந்த விருப்பம், சொந்த ஆசை, சொந்த தேடுதல், இதெல்லாம் கொடுக்கறது யாரு? இயேசு கடவுள் கொடுக்குற உணவை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உனக்கு சொந்த விருப்பம் கொடுக்கறது யாரு? சகத்தான் தான் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ ஒரு விருந்தை வேணான்னு நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க, தள்ளுறீங்க, கொலை பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை ஏற்றுட்டு நீங்கள் மறுக்கிறீங்க, துணிகரமாக பாவம் செய்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் என்ன போஜனம் சாப்பிட முடியும்? நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள்ளார வேறு போஜனம் வச்சுட்டு இந்த போஜனத்தை சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய சொந்த விருப்பம், சொந்த ஆசை, சொந்த தேடுதல், சொந்த காரியங்கள் உங்களை காணப்படுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாத்தான் கொடுக்குற விருந்தை உண்ணுகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அந்த சொந்த விருந்தை நம்ம உண்ண என்ன பண்ண முடியாது? இந்த ஆவிக்குரிய விருந்தை நம்ம ஒருபோது உண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். அதுதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம சொல்லப்படும் பொழுது, நீதிமொழிகள் 4:17. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓகே, அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். இப்படின்னு ஒன்று நிஜமாலுமே இருக்குதா? ஆகாமியத்தின் அப்பமும் கொடுமையின் ரசம் ஒன்று இருக்குதா?
அப்படின்னா இது என்னது? இது ரெண்டுமே எதுக்குரியது? இது பாவத்துக்குரியதுன்னு சொல்ல வருது. புரியுதுங்களா? சொல்லுங்க சிஸ்டர். ஆகாமித்தன் அப்பா கொடுமையின் ரசனா என்னது? ஏன்னா இது யாருக்கு சொல்லப்படுகிறது? உதாரணத்துக்கு 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இது துன்மார்க்கு சொல்லப்படுகிறது. துன்மாருடைய பாதை குறித்து சொல்லும் பொழுது அப்ப கடவுளுடைய பாதைன்னு ஒன்று இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பாதைன்னு இருக்குது. அந்த பாதையில் கொடுக்கப்படுகிறது கொளுத்த விருந்து. அந்த கொளுத்த விருந்து விண்ணும் பொழுது ஒரு மனுஷனுக்கு எப்படியா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த கெட்ட குமாரன் ஊமை குறித்து பார்க்கும்பொழுது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்பொழுது பன்றினுடைய தவிட்டினாலும் வராரு. ஆனால் கொளுத்து கன்று அடிக்கும்பொழுது அவர் எப்படி ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாரு? அந்த விருப்பம், அந்த ஆவல், அந்த தேடுதல் நம்மளுக்கு காணப்படணும். உதாரணத்துக்கு அந்த மாதிரி இந்த விரும்பத்துக்கு கொடுக்கும்பொழுது அவங்க எப்படி இருக்கணும்? அவளுடைய ஆடுதல் தேடுதல் அப்படி காணப்படணும்னு பார்க்குறோம். ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு ஏற்கலைன்னா என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆகாமித்தன் அப்பத்தை புஷித்து கொடுமை ரசத்தை குடிக்கிறாங்க. அப்போ அந்த கொடுமை குடிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க துன்மார்க்கமான செயலாக நடக்கிறாங்க அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 30:20 நம்ம படிக்கும் பொழுது அப்படி பண்ணிட்டு அவங்க எப்படிப்பட்ட செயலாக மாறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 30:20 அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். விபச்சாரனுடைய வழியும் சரி, விபச்சாரனுடைய செயலும் என்னதுங்களா? அவ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை நான் செய்யலன்னு சொல்லுவாங்க. அவ தின்று வாயை துடைத்து ஒரு பாவம் செய்யலைன்னா என்ன தின்றாங்க? இச்சையானது கர்ப்பம் தரிச்சு அந்த மாதிரி தான் அவங்க அந்த மாதிரி தின்னு பாயை தொடச்சி நான் ஒரு பாவமும் செய்யவில்லைன்னு சொல்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி தான் விபச்சாரின்ற உதாரணத்துக்கு விபச்சாரின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த வசனம் நம்மளுக்கு என்ன இந்த வசனத்தை சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாவம் பண்ணிட்டு நான் பாவம் பண்ணலன்னு உதாரணத்துக்கு புரியுதுங்களா? அவங்களுடைய வழியும் சரி அவங்களுடைய செயலும் சரி, நான் பாவம் பண்ணிட்டு நான் பாவம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம வந்து தவறு பண்ணிட்டு அந்த தவறை நம்ம நியாயமாக கரெக்டாக கொண்டு போயிட்டு நம்ம எந்த விதத்தனத்தில் தவறு இல்லாத மாதிரி நம்ம காட்ட நம்மளுடைய செயல் எப்படி இருக்கும்? இந்த வசனத்தை நம்ம நினச்சிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையிலுமே நம்ம என்ன பண்ணோம்? உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லாது என்று சொல்லணும். இதுக்கு மேலே நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு என்ன சொல்லிட்டோம்? நம்ம பாவத்துக்குரியதாக காணப்படுகிறோம் அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க அந்த பிதாவாகிய கடவுளுடைய அந்த ராஜாவின் விருந்தை உண்ணலைன்னு சொன்னால் அவங்க வேற விருந்து உண்டிருக்கிறாங்க. அந்த விருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய சுயமான காரியங்கள், தங்கள் சொந்த போஜனம், சொந்த பந்தியை விருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியை மட்டும் ஒரு 2 வசனத்தை நம்ம வாசித்து முடிச்சிடலாம். உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 19:6 போதுங்க சிஸ்டர். இப்போ பிரபுவின் தயவு அநேகர் வருந்தி கேட்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரபு யாரு? இயேசு கிறிஸ்து வச்சுக்கலாம், நீங்கள் கடவுளையே வச்சுக்கலாம், ஓகேன்னு வச்சுக்கோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடவுள் நம்மளுடைய பிரபா ராஜாவாக இருக்கிறான்னு வச்சுக்கோ. அந்த ராஜாவினுடைய தயவை நம்ம வருந்தி கேட்குறோமா? ராஜாவினுடைய காரியத்தை நம்ம வருந்தி கேட்குறோமா? உதாரணத்துக்கு நம்மள யாரும் மாம்சத்தின்படி யாராச்சும் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கடிக்கு கண்டிப்பாக போவோம். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி அந்த மாதிரிலாம் உதாரணத்துக்கு இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு பண்ணக்கூடியவங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக தேடி நம்ம போவோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம இணையாக வச்சு இப்போ பிதாவாகிய கடவுளையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம தெய்வம் நம்ம தேடி போயிருக்கிறோமா அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னா அங்கே பார்க்கும்பொழுது ஜனங்கள் அந்த ராஜாவினுடைய விஷயத்தை அசட்டை பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க? அவருடைய தயவை அசட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். ஆனால் ராஜாவினுடைய தயவு ஒன்று இருக்குது. அது யார் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 14:35 நம்ம படிக்கணும். நீதிமொழிகள் 14:35 ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும், அவனுடைய கோபமோ லச்சை உண்டாக்குகிறவன் மேல் இருக்கும். அப்ப ராஜாவினுடைய தயவு யார் மேல இருக்கும்? அப்ப ராஜாவுடைய தயவு நம்மளுக்கு வேணும்னா அவர் சொல்றதை எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? மதிக்கணும். இப்போ நம்ம ராஜாவினுடைய தயவை நோக்கி கொண்டு கெஞ்சிட்டு இருக்கிறோமா? அதுவே நம்ம ராஜா கிட்ட நம்ம அது வேணும் இது வேணும் இப்போ கேட்குறோமா? ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறதோட அவர் கொடுக்கறத நம்ம ஏற்கிறோமா? ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கறத நம்ம ஏற்றுட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட என்ன வேணும் நம்ம கேட்போம். ஏன்னா ராஜாவினுடைய தயவு யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் அந்த விஷயத்தில் சரியா ஓட முடியாது. அந்த ராஜாவினுடைய தயவு யார்கிட்ட இருக்குது? விவேகமுள்ள பணிவிடைக்காரன் யாரோ அவன்கிட்ட தான் இருக்கும். யார் அந்த விவேகம்? நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா அறிவுள்ளவன் தான் விவேகமுடையவனாக இருப்பான். அறிவுள்ளவன் கூர்மையுள்ளவன், சத்தியத்தில் கூர்மையாக இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? ராஜாவினுடைய தயவை பெற்றுக்கொள்வான். அப்படி ராஜாவினுடைய தயவை பெற்றுக்கொண்டவன் தான் அந்த விருந்தை என்ன பண்ண மாட்டான்? ஒருபோது அசட்டை பண்ண மாட்டான். அசட்டை பண்ணவர்களாய் காணப்பட்டவனா நம்ம எப்படி இருப்போம்? அந்த புறமான இருள தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவோம் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். லூக்கா 19:27. லூக்கா 19:27.
அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவா இருக்கிறதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னார் என்றான். அப்ப ராஜாவாகிய மனதில்லாத இருந்தவர்கள் அந்த அழைப்பை அவர்களை விட்டார்கள். ராஜாவின் மேல மனதில்லாம ராஜாவை நம்ம விரும்பத்தக்கதான செயல் காணப்படலாம். நம்ம எப்படி இருக்கோம்? ஏன்னா போன பாடத்துல நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே சூழ்ந்து கொண்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரின்னு பார்த்தோம். எதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தேடினாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே போல தான் நம்மளும் ராஜாவை நம்ம எந்த விஷயத்துக்காக தேடுறோம், எப்படி தேடுறோம், என்ன நோக்கத்துக்காக தேடுறோம், எந்த நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், எதற்கு செயல்பட்டு கொண்டு போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ ராஜாவாக அவர்களுக்கு மனதில்லை. ஏன்னா இந்த வசனத்தை நீங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா, பிரபுவாகி ஒருத்தர் வந்து ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு புரதேசத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த ஊமைகளை குறித்து சொல்லும்பொழுது இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஜனங்க இவன் மேலே ராஜாவாக்கிறதுக்கு எங்களுக்கு மனதில்லை, வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மனதில்லாதவர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாரு, அந்த ஜனங்களை வெட்டி போடுங்கன்றாரு. அந்த ஜனங்களை என்ன பண்ணுறாரு, ஒன்றுத்துக்கு உதவாதவர்களாக மாறுங்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவாக, பிதாவாகிய கடவுள் ராஜாவாக நம்ம ஏற்கல அப்படின்னா நம்ம யாரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம்? சாத்தானை தான் நம்ம ராஜாவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறன்றதான் மறக்க முடியாத உண்மையாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பின் ஓட்டத்தை மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போட வேண்டியதாய் காணப்படணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த விருந்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த நீதியின் வஸ்திரத்தை முழுவதும் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா பெற்றுக்கொள்ளலை. அப்போ அவர்கள் அந்த முதலாம் அந்த என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த அழைப்பை அவர்களை விட்டாங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னா 2ஆம் அழைப்பு நம்மளுக்கு வந்துச்சு. 2ஆம் அழைப்பு வந்திருக்கிற நம்மளும் அதே அந்த மாம்சத்துக்குரியதான இஸ்ரவேலுக்கு மேல் போகாதபடிக்கு என்ன பண்ணோம், அந்த நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான தகுதி, அந்த ஒத்த வேஷம், அந்த மாதம் பண்ணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணி கேட்டிங்கன்னா மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம மாற வேணும்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் உதாரணத்தை பார்க்கணும்னா இந்த எஸ்தர் விஷயம் தான் உதாரணத்துக்கு இந்த ஊமையினுடைய விஷயத்தை ஒரு பொருந்தம். ஏன்னா எஸ்தர் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வஸ்தி என்ன பண்ணாங்கன்னா ராஜா அழைக்கும் போது அந்த அழைப்பு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அசட்டை பண்ணிட்டாங்க. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணாங்க, அப்போ அந்த எஸ்தர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த ராஜாத்துக்கு அந்த ராணி ஸ்தானத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம குறித்து பார்க்குறோம். அப்போ ஏற்றுக்கொண்டாதவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. வஸ்தியை போல ஏற்றுக்கொண்டவர்கள் எஸ்தர். ஏன்னா இந்த வஸ்தின்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு, தன்னுடைய அழகால அந்த அழைப்பை விட்டாருன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த எஸ்தர்னை குறித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார், நட்சத்திரம், அவங்க நட்சத்திரமாக ஜொலிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி தான் இந்த முதலாம் இந்த அழைப்பு, இந்த மனவாடியினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க நட்சத்திரமாக ஜொலிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அழைப்பின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் இந்த அழைப்பினை என்ன கேட்டீங்கன்னா சந்தோஷம் இல்லாதவர்களாக படிக்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த விருந்து என்ன கேட்டிங்கன்னா சந்தோஷமானது ஒன்று, சந்தோஷமாக இருக்கணும், முதன்மை தேடக்கூடாது. எல்லா விதம் தருணத்தில் எப்படி கேட்டிங்கன்னா பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. எல்லா விதம் தருணத்தில் எப்படி இருக்கணும், பிதாவாகிய கடவுளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த மகிமைப்படுத்துறதுனான தன்மையுடையவர்களாக நம்ம மாற வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பொறுமையோட கேட்ட யாவரும் தேவன் தாமே தன்னுடைய குமாரன் மூலியமாக நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.